ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான கூட்டாஞ்சோரை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கூட்டாஞ்சோறு என்ன பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு கூடவே வந்து நாட்டு காய்களோட புளி தண்ணியில் நம்ம வேக விடணுங்க. கூடவே வந்து அரப்பு சேர்த்துக்கணும். முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் துவட்டின முருங்கைக்கீரையை நம்ம கூட்டாஞ்சோரோட சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. கடைசியில் வந்து தாளிப்பு சேர்த்து நம்ம சூடாக நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், வடகம், இல்லாட்டி நீங்கள் மோர் மிளகாய் எடுத்துக்கலாம். துவையலோடு சர்வ் பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு சௌமியா மீராஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, நாகர்கோயிலில் ஃபேமஸான ட்ரெடிஷ்னலான கூட்டாஞ்சோரை பற்றி தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றின ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கூட்டாஞ்சோறு என்ன பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு கூடவே வந்து நாட்டு காய்களோட புளி தண்ணியில் நம்ம வேக விடணுங்க. கூடவே வந்து அரப்பு சேர்த்துக்கணும். முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் துவட்டின முருங்கைக்கீரையை நம்ம கூட்டாஞ்சோரோட சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடலாங்க. கடைசியில் வந்து தாளிப்பு சேர்த்து நம்ம சூடாக நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்பளம், வடகம், இல்லாட்டி நீங்கள் மோர் மிளகாய் எடுத்துக்கலாம். துவையலோடு சர்வ் பண்ணி பாருங்கள். செம சூப்பராக இருக்கும்.